அன்பிற்கினிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பு உறவுகளே, நாம் பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்கள் போட்டு வரோம். பல அரசர்களுடைய ஜாதகம், அதாவது இன்றைய அரசர்கள் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர்கள், மந்திரிகள், பிரதமர்கள் அப்படின்னு அவர்களுடைய ஜாதகங்களை நாம் ஆய்வு செய்து அரச யோக விதிகளை நாம் சொல்லி இருக்கிறோம். யோகம் என்பது பல்வேறு விதமான யோகம் இருக்குது. ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம், மிகப்பெரிய தொழிலதிபராகவும் இருக்கலாம், பல லட்சம் கோடிகளுக்கு சொந்தக்காரராகவும் இருக்கலாம். அவருக்கு சகல யோகமும் இருக்கிறது. ஆனால் அரச யோகம் இருக்கிறதா அப்படின்னா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா இப்போ டாடா ஃபேமிலி, அம்பானி ஃபேமிலி, பஜாஜ், பிர்லா, இதெல்லாம் நம்ம கோத்ரேஜ், இந்த ஃபேமிலியெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறோம். மிகப்பெரிய பணபலம் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க குடும்பங்கள். ஆனால் அந்த குடும்பங்கள் ராஜயோகம் இருக்கிறதா, ராஜ பதவிகளுக்கு வந்திருக்கிறதானா இல்லை. அப்போ ராஜயோகம் அப்படின்னா இப்போ யோகம் என்பது வேறு, ராஜயோகம் என்பது வேறு. ராஜயோகம் அப்படின்னா லட்சத்தில் கோடியில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய யோகம் தான் ராஜயோகம். இப்போ ராஜயோகம் அப்படின்னா முதல்ல என்ன? இப்போ ராஜாக்கள் என்பவர்கள் யார்? அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்கள், அரசிலிருந்து அரசின் மூலமாக அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்கள். அப்போ அரசின் மூலமாக அதிகாரம் செலுத்தக்கூடிய எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதல்வர், பிரதமர் அப்படின்னு அந்த உச்சபட்ச அதிகாரங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் கோடியில் ஒருவராகத்தான் இருக்க முடியும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒருவர் தான் பிரதமராக இருக்கார். ஒரு மாநிலத்துக்கு ஒருவர் தான் முதலமைச்சராக இருக்கார். ஒரு மாநிலத்திலே அதிகபட்சம் ஒரு 300 பேர் வேணால் அந்த அதிகார ஸ்தானங்களே எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு இருப்பாங்க ஒரு மாநிலத்தில். இப்போ தமிழகத்திலே 5 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ தமிழகத்திலே கோடியில் ஒருவர் தானே முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ கோடியில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய யோகம் அப்படின்னா அந்த யோகம் எவ்வளவு ஒரு உயர்ந்ததாக உன்னதமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவங்க தான் அந்த பதவிக்கு வர முடியும். இப்போ அரச யோகம் அப்படின்னு சொன்னால் அந்த அரச வீடுகள்னு சொல்லக்கூடிய கடகம், சிம்மம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும், பழுதுபடாமல் பங்கப்படாமல் இருக்கணும். அதே நேரத்தில் அதுக்கடுத்து அதிகாரத்தை சொல்லக்கூடிய மேஷம், விருட்சிகம் அது நல்லா இருக்கணும். இந்த கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய் ரொம்ப நல்லா பங்கப்படாமல் பழுதுபடாமல் நல்ல ஒரு நிலைமையோடு சுயமுடிவு எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும். அதே நேரத்தில் ஒளி கிரகங்கள், ராஜகிரகம்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன் இவங்களும் நல்லா இருக்கணும். அதாவது ஜாதகம் ஒளிநிலையாகவும் இருக்கணும், ஒளி கிரகங்கள் பங்கப்படாமலும் இருக்கணும், ராஜ கிரகங்கள் கூடுதலான பலத்தோடு இருக்கணும். அந்த ராஜ வீடுகள், அரச வீடுகள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானங்களும் ரொம்ப பலபலன்னு இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து அதிகாரத்தை ஒருவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய அதிகாரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தோடும் அந்த அதிகார ஸ்தானங்கள், லக்னங்கள் தொடர்பில் இருக்கணும். இப்போ இது எல்லாம் சேர்ந்திருந்தால் தான் ஒருத்தர் அரசராக முடியும். பல முதலமைச்சர்கள், மந்திரிகள், பிரதமர்களுடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து நாம் பொதுவாக விதிகளை சொல்கிறோம். இது எல்லாமே அவங்களோட ஜாதகத்தில் சரியாக இருக்குது. சரி, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை. ஏன்னா இன்னைக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது, எல்லா அரசியல் கட்சிகளிடமும் இருக்கிறது விஜய். ஏன்னா முதல் இப்போ தான் எலெக்ஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். போகிற இடத்தெல்லாம் கூட்டம் இருக்கிறது மாதிரி ஒரு நிலை இருக்குது. அப்போ விஜய் அடுத்த முதலமைச்சர் ஆவாரா, இல்லை அதிகாரத்தில் அமரக்கூடிய நிலை இருக்கிறதா அப்படின்றது இன்றைக்கு எல்லோரது எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. சரி, நம்ம விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை எப்படி இருக்குன்னு ஒரு ஆய்வு செய்வோம். இப்போ திரையிலே விஜய் அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது. கடக லக்னம். இப்போ லக்னத்திலேயே லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார். ராசியும் கடக ராசியாகவே இருக்கிறது. இப்போ லக்னத்திலேயே செவ்வாய் நீசமாக இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த லக்னாதிபதி சந்திரன் ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே நீச பங்கமாகி இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களைப் போல விஜய் அவர்களுக்கும் லக்னத்திலேயே சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. நல்ல ஒரு முடிவை, தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய, தைரியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன், செவ்வாய் என்றது தைரியத்தை சொல்கிறேன். ஒரு தைரியமான முடிவெடுக்கக்கூடிய நபராகவே இவர் இருப்பார். அதே நேரத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது சந்திரமங்கள யோகமாகவும் இருக்கிறது. சரி, அடுத்து 5ஆம் இடத்திலே விருட்சிகத்திலே ராகு இருக்கார். 8ஆம் இடத்திலே குரு இருக்கிறார் கும்பத்திலே. 11ஆம் இடத்திலே ரிஷபத்திலே கேது இருக்கிறார். ரிஷபாதிபதியான சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். 12ஆம் இடத்திலே தனாதிபதியான சூரியன் இருக்கிறார். 12ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். அதே 12ஆம் இடத்திலே 12ஆம் இடத்தின் அதிபதியான மிதுனத்துக்கு அதிபதியான புதன் ஆட்சியாக இருக்கிறார். இது கிரக நிலைகள்.
விஜய் அவர்களுடைய பிறந்த நட்சத்திரம் பூசம் 1ஆம் பாதம். பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். இப்போ பிறக்கின்ற காலத்திலே சாதாரணமான ஒரு ஃபேமிலி, சாதாரணம்னா ஓரளவுக்கு அவங்க அப்பா டைரக்டராக தான் இருந்தார். அந்த நேரத்தில் மிக உயர்ந்த ஒரு இடத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு நிலையில் தான் அவர் பிறந்திருக்கார். இருந்தாலும் பிரபல இயக்குனரின் மகனாக பிறந்தார். விஜய் அவர்கள் வளர வளரத்தான் அவருக்கு அவங்களோட ஃபேமிலியும் வளர்ந்துச்சு. விஜயும் இன்றைக்கு பலாயிரம் கோடிக்கு அதிபதி அப்படின்ற ஒரு நிலையிலும் இன்றைக்கு இருக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு யோகமான செல்வாக்கு மிக்க ஜாதகம். லக்னம் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்துட்டாலே அவங்க புகழுக்கு போயிடுவாங்க. அதே நேரத்தில் அந்த லக்னாதிபதியான சந்திரனை குரு பார்க்குறார். லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கார். குருவுக்கு 6ஆம் இடத்துல தானே லக்னம் இருக்கிறது. எப்படி பார்க்குறார் அப்படின்னா, குரு கும்பத்திலே 23 டிகிரியில் இருக்கிறார். அங்கிருந்து அவரோட பார்வை புள்ளி, அவரோட ஒளி புள்ளி விழுகக்கூடிய இடம் மிதுனத்திலே 23 டிகிரி. அப்போ அதிலிருந்து 15 டிகிரி முன்னே பின்னே அவரது பார்வை ஒளி இருக்கும், அந்த ஒளிச்சிதறல் இருக்கும். அந்த வகையிலே மிதுனத்திலே 23 டிகிரியிலிருந்து 8 டிகிரி வரை கடகத்திலே அவரது ஒளிச்சிதறல் இருக்கும். கடகத்திலே சந்திரன் 4 டிகிரியில தான் இருக்கிறார். அப்ப குருவினுடைய ஒளி பூரணமாக சந்திரன் மீதும் விழுகிறது. அப்ப லக்னாதிபதியான சந்திரன் ஆட்சியாக இருந்தாலும் அப்பத்தான் வளர்பிறைன்னு சொல்லக்கூடிய, அப்பத்தான் வளர்ந்து ஒரு கோடு மாதிரி இருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரனா இருந்தாலும் 3ஆம் நாள் சந்திரன் தான். பெரிய அளவிற்கு வளர்ந்த ஒளிபொருந்திய சந்திரனா இல்லை. இருந்தாலும் அவர் ஸ்தானபலம் பெற்றிருக்கிறார், ஆட்சியா இருக்கிறார். குருவினுடைய ஒளி சந்திரன் மேல விழுந்து லக்னாதிபதி சிறப்பாக நல்ல நிலையிலே ஒளிபொருந்திய நிலையில் இருக்கிறார். அந்த ஒளிபொருந்திய லக்னாதிபதி கூட செவ்வாய் இருக்கிறார். அப்ப லக்னம் லக்னாதிபதி சிறப்பா இருந்தாலே, குருவினுடைய பார்வையில இருந்துட்டாலே, வேற அசுப கிரகங்களினுடைய பார்வை தொடர்பு இல்லை அப்படின்னாலே சிறப்பானதொரு நிலை இருக்கும். விஜய் அவர்கள் பிறந்து வளர வளர அவரது நிலையும் அவரது குடும்பத்தின் நிலையும் புகழும் எல்லாமே வளர்ந்தது யோக ஜாதகம். ஏன்னா நடக்கக்கூடிய தசைகளும் அந்த யோக தசைகளாக இருக்கணும்ல. இவர் பிறந்தது பூச நட்சத்திரம். அப்போ சனியினுடைய தசை, இப்போ சனியினுடைய நட்சத்திரம். இப்போ சனி திசை ஆரம்பத்தில் 1992 வரைக்கும் நடந்திருக்கு. அடுத்து சனிக்கு அடுத்து புதன் திசை 2009 வரைக்கும் நடந்திருக்கு. அதுக்கடுத்து கேது திசை 2016 வரைக்கும் கேது திசை. அதுக்கடுத்து இப்போ நடப்பில் 2016லேருந்து 2036 வரைக்கும் 20 ஆண்டுகள் சுக்கிர திசை போய்கிட்டு இருக்கு. இப்போ சுக்கிர திசை போய்கிட்டு இருக்கு. சரி, இவர் கலைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக எப்படி உருவானார்? அறிமுகமான காலகட்டத்தில் எவ்வளவோ நடிகர்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளவோ நடிகர்கள் இருப்பாங்க, இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்ததாக விஜய் அவர்கள் தான் முதன்மை நடிகர் என்ற நிலையில் இருக்கிறார் அப்படின்னா, அது மட்டும் இல்லை அகில இந்திய அளவிலும் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருக்கிறார் அப்படின்னா, அந்த அளவிற்கு அவரது ஜாதகம் கலைத்துறையிலே புகழ் பெறுவதற்கு காரணமாக இருக்குதா அப்படின்னா, முதல்ல கலைத்துறையிலே சினிமா துறையிலே புகழ் பெறணும் அப்படின்னு சொன்னாலே கலை வீடு காதல் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீடு, அதாவது 5ஆம் அதிபதி 5ஆம் வீடு, 10ஆம் அதிபதி 10ஆம் வீடு லக்னத்தோடும் தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு கலை சம்பந்தமான தொடர்புகள் இருக்கும். நடிப்புத்துறையிலே புகழ் பெறணும் அப்படின்னா சுக்கிரனும் புதனும் நல்லா இருக்கணும், இவங்களோட தொடர்பில் வரணும். அப்போ இவருக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருட்சிகம் செவ்வாய், 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியதும் மேஷம், அதுவும் செவ்வாயினுடைய வீடு. அப்போ 5 10ஆம் அதிபதிகள் லக்னத்திலேயே லக்னாதிபதி கூடவே இருக்கிறாங்க. அப்போ இவருக்கான தொழில் கலைத்துறையின் மூலமாக இவருக்கு ஜீவனம் நடக்கும். எப்போ வரைக்கும் நடக்கும்? இவர் இருக்கும் வரை அதுதான் இவருக்கான தொழிலாக இருக்கும். அடுத்தது கலைத்துறையில் புகழ் வரணும் அப்படின்னா சுக்கிரன் புதன் நல்லா இருக்கணுமே அப்படின்னா, இப்போ சுக்கிரன் எப்படி இருக்கார்? இப்போ கடகலக்கணமாச்சே, கடகலக்கணத்திற்கு சுக்கிரன் பெரிய அவயோகியாச்சே, பெரிய யோகத்தை கொடுக்க மாட்டார். அப்போ கடகலக்கணத்திற்கு அவர் யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவயோகி 3 11ஆம் இடங்களில் இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அப்போ அவயோகம் செய்யக்கூடிய 3 11ஆம் இடத்துல இருக்கணும். அப்போ லக்னத்துக்கு 11ஆம் இடத்திலேயே ஆட்சியாகவும் இருக்கிறார் சுக்கிரன். அடுத்து புதனும் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் 19 டிகிரியில் இருக்கிறார். அப்போ புதன் 12ஆம் இடத்திலே அவரது வீடான மிதுனத்திலே ஆட்சியாக இருந்தாலும் 19 டிகிரியில் இருக்கிறார்.
அப்போ அங்கிருந்து கடகத்திலே 4 டிகிரியில் இருக்கக்கூடிய சந்திரனோடு இணைவில் தான் இருக்கிறார். ஒரு கிரகம் 20 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய முன்னே பின்னே இருக்கக்கூடிய கிரகங்களோடு இணைவில் தான் இருக்கும். அந்த வகையில் 19 டிகிரியில் அவர் இருந்தாலும் அதிலிருந்து 20 டிகிரி அப்படின்னு சொன்னால் கடகத்திலே 9 டிகிரி வரை இருக்கக்கூடிய கிரகங்களோடு இணைவில் தான் இருக்கும். அப்போ லக்கணாதிபதியும் லக்கணத்தோடும் தொடர்பில் தான் புதனும் இருக்கிறார். அப்போ புதன் நல்லா இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்கிறார். 5, 10ஆம் அதிபதிகள் லக்கணத்தோடு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் இவர் திரைத்துறையின் மூலமாக, சினிமா துறையின் மூலமாக உச்ச நிலையை அடைய முடிந்தது. ஏன்னா குருவுடைய பார்வையும் சந்திரனுக்கு இருக்குது. அந்த சந்திரன் செவ்வாயோடு இருக்கிறார். சரி, இப்போ கலை வாழ்க்கை சிறப்பு. சரி, கலைத்துறையின் மூலமாக உச்சமான இடத்திற்கு அடைந்தார். அரசியலில் இவரது நிலை என்ன? ஏன்னா இன்றைக்கு எல்லோரது எதிர்பார்ப்பும் விஜய் அவர்கள் அடுத்த முதலமைச்சர் ஆவாரா, இல்லைன்னா அரசியலிலே பெரிய தாக்கத்தை உருவாக்குவாரா? திரைத்துறையிலே உச்ச நடிகராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து முதலமைச்சராக இருக்கும் வரை முதலமைச்சராக இருந்து விட்டு சென்றார்கள். அதிலிருந்து இன்றைக்கு எப்படி பார்த்தாலும் தமிழக அரசியலிலே திரைத்துறையிலிருந்து தான் வந்தவர்கள் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ரூபத்திலேயாவது எல்லா முதலமைச்சர்களும் திரையுலகத்தோடு தொடர்பில் இருக்கிறவர்கள் தான் இன்றைக்கு தமிழக அரசியலில் இருக்கிறார்கள். இப்போ அந்த வகையிலே விஜய்க்கு வந்து அந்த நிலை இருக்கிறதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா யோக ஜாதகம், அதே நேரத்தில் அரச யோகம் இருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அரச யோகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம முதன்மையாக சொல்லக்கூடியது மேஷம், கடகம், சிம்மம், விருட்சிகம் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். இப்போ மேஷம் எப்படி இருக்குது அப்படின்னா, மேஷம் எந்த விதமான பாவகிரகங்களுடைய தொடர்பிலும் இல்லை, மேஷம் நல்லா இருக்குது. இப்போ சிம்மம் எப்படி இருக்குது? சிம்மம் குருவினுடைய பார்வையிலே, குருவினுடைய 7ஆம் பார்வையிலே சிம்மம் நல்லா இருக்குது. விருட்சிகம் எப்படி இருக்குது? அதிகாரஸ்தானமான விருட்சிகம், விருட்சிகத்தை ஆட்சி பெற்ற சுக்கிரன் பார்த்து விருட்சிகமும் நல்லா இருக்குது. அப்போ அதிகாரஸ்தானங்கள் நல்லா இருக்குது. சரி, அதிகார கிரகங்கள் எப்படி இருக்குது? அதிகார கிரகங்களான செவ்வாய் சந்திரனோடு நல்லா இருக்கிறார். சரி, அடுத்து முதன்மை தலைமை ஸ்தானம். அப்போ தலைமையை சொல்லக்கூடிய, தலைமைத்துவத்தை சொல்லக்கூடிய சிம்மாதிபதியான சூரியன் எப்படி இருக்கார்? இப்போ சூரியன் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே 6 டிகிரியிலே மிதனத்திலே இருக்கார். மிதனத்துக்குள்ளே 6 டிகிரியில் தான் இருக்கார். முழுமையாக அவர் வந்து மறைவுன்னு சொல்ல முடியாது. அவர் கூட யாரெல்லாம் இணைவில் இருக்கா? அவர் கூட 13 டிகிரியிலே சனி இணைவில் இருக்கிறார். 19வது டிகிரியிலே புதன் இணைவில் இருக்கார். அப்போ சூரியன் சனி புதனோடு இணைவில் இருக்கிறார். இது வந்து ஒரு பங்கம் தான். ஆனால் அதற்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கா? சுப கிரகங்களுடைய அந்த இருள் படிந்த நிலையை விளக்குவதற்கு சுப கிரகங்களுடைய வெளிச்சம் படுகிறதா அப்படின்னா, குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வை 12ஆம் இடத்தின் மீது விழுகிறது. அப்ப சனி இங்கே இருள் விலகி வெளிச்சமாகிட்டார். புதன் மீதும் கூடுதலான அந்த இருள் விலகி வெளிச்சமாகிட்டார். சூரியன் நிலை எப்படி இருக்குது? இப்போ சூரியன் 6 டிகிரியில் இருக்கிறார். இப்போ குருவானவர் கும்பத்திலிருந்து 23வது டிகிரியிலே அவரது பார்வை மைய புள்ளி விழுகுது. அப்போ மிதுனத்திலே 7 டிகிரி வரை, அதாவது சூரியனை ஓரத்தில் லேசாக குருவினுடைய ஒளி டச் பண்ணுது. முழுமையாக சூரியன் குருவால் ஒளித்துவப்படுத்தப்படவில்லை. சனி புதன் இவர்களுடைய இருள் சூரியன் மேலே பட்டிருக்கு. சூரியன் பங்கப்பட்டு தான் இருக்கார். இருந்தாலும் குருவினுடைய ஒளி சனி மீதும் புதன் மீதும் விழுந்திருக்கிறது. சூரியன் முழுமையாக இருளிலிருந்து விலகவில்லை, லேசாக பட்டிருக்கு, அவ்வளோதான். அதனால தான் இவருக்கு அரசியல் ஆசை வந்திருக்குது, அரசியலில் இறங்கணும் அப்படின்ற நிலை வந்திருக்குது. சூரியன் முழுமையாக பங்கப்படாமல் இருக்கின்ற பொழுதுதான் முழுமையாக எந்த அதிகாரமும் ஒருத்தருக்கு கிடைக்கும். இப்போ சூரியன் முழுமையாக வந்து ஒளிநிலையில் இல்லைன்னு சொன்னால் தனித்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு நிலை ஒருவருக்கு கிடைக்காது. முழுமையான தலைமை இல்லை, முழு சூரியனின் அதிகாரமும் இல்லை. சரி, அதே நேரத்தில் அதிகாரம் நம்ம செலுத்தணும் அப்படின்னா
ஜீவனஸ்தானம், பணம், பதவி, பட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தோடும் தொடர்பில் இருக்கணும். அப்போ சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பில் இருக்கிறாரா அப்படின்னா, சூரியன் இங்கே 12ஆம் இடத்தில் இருக்கார் 6 டிகிரியில். அதே நேரத்தில் 11ஆம் இடத்தோடு லேசாக தொடர்பில் இருக்கார். 11, 12ஆம் இடங்களோடு சூரியனுடைய தொடர்பு இருக்குது. இப்போ 12ஆம் இடத்தில் இப்போ 12ஆம் அதிபதியாவது சூரியனோட தொடர்பில் இருக்கிறாரன்னா, அவரும் கடகத்திலே 14 டிகிரியில் இருக்கிறார், சூரியனோட தொடர்பிலே இல்லை. வேறு சூரியனுடைய பார்வை 10ஆம் இடத்தோடு இருக்குதா அப்படின்னா, சூரியனுடைய பார்வையும் 10ஆம் இடத்தோடு இல்லை, 6ஆம் இடத்தோடு தான் இருக்குது. அப்போ பணம், பதவி, அப்போ பதவி, பட்டம், தலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடம், ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடத்தோடு சூரியனுக்கு எந்த விதமான தொடர்புகளும் இங்கே இல்லை. அப்போ சூரியன் முழுமையான ஒரு பூரணமான தலைமைத்துவம், அதிகாரத்துவத்திலே இங்கே இல்லை. அதனால் முழுமையாக இவருக்கு அதிகாரம் கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் சிரமம். அப்போ முழுமையான அதிகாரம் கிடைக்காது அப்படின்னா, தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு இருக்காது. ஆனால் அதிகாரம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஏதாவது கூட்டணியிலோ அல்லது வேறு யாரோட துணையிலையோ, தொங்கு மந்திரி சபை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு நிலையிலே அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தனித்து முதலமைச்சர் அப்படின்ற ஒரு நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சூரியன் சிம்மத்தோடும் தொடர்பில் இல்லை, சூரியன் 10ஆம் இடத்தோடும் தொடர்பில் இல்லை. சூரியன் இங்கே லேசாக பங்கப்பட்டே இருக்கிறார். முழுமையான அதிகாரம் இவருக்கு எப்படி கிடைக்கும்? கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் கலைத்துறையிலே முழுமையான அதிகாரம் இவருக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்னா கலை வீடுகள் சுக்கிரன் ரொம்ப பலபலன்னு நல்லா இருக்கிறார். அதே நேரத்தில் நடக்கக்கூடிய தசை சுக்கிர தசை. அந்த சுக்கிரனும் 11ஆம் இடத்திலிருந்து தான் தசை நடத்துகிறான். சூரியனோட சிம்மத்தோட எதுவும் தொடர்பில் இல்லை. சுக்கிர தசையில்தான் மோடி அவர்கள் முதலாக குஜராத்திலே முதல்வரானார்கள். அந்த சுக்கிரன், மோடி அவர்களுடைய ஜாதகத்திலே சுக்கிரன் சிம்மத்திலே இருப்பார். சிம்மத்தில் இருந்து தசை நடத்தியதால் அந்த அதிகாரம், தலைமை ஸ்தானம் வந்தது. எந்த ஒரு கிரகமும் எந்த இடத்திலிருந்து தசை நடத்துதுன்னு வேணும்ல. அப்போ அந்த அதிகாரம் தலைமை ஸ்தானத்திலிருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினால்தான் அந்த அதிகாரம் கிடைக்கும். இப்போ இது லாபஸ்தானத்திலே சுக்கிரன் இருக்கிறார். அதனால் லாபங்கள் கிடைக்கும். எதன் மூலமாக கிடைக்கும்? சுக்கிரனுடைய காரகங்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். கலையின் மூலமாக லாபம் கிடைக்கும். பெண்களின் மூலமாக லாபம் கிடைக்கும். பெண்களால் இவருக்கு ஆதாயம் இருக்கும். அதனால் குறிப்பாக இளம் பெண்கள், ஏன்னா சுக்கிரன்றது இளம் பெண்களை சொல்லக்கூடியது, அது லாபஸ்தானத்திலே இருக்கிறது. அதனால் அதிகமாக இளம் பெண்கள் இவருக்கு ரசிகராக இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். இப்போ பெண்களால் ஆதாயம் இருக்கும், சுக்கிரனால் ஆதாயம் இருக்கும். ஆனால் இந்த ஆதாயம் அரச யோகமாக, அரச லாபமாக மாறுமா அப்படின்னா மாறுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது இந்த சுக்கிர தசையில். இப்போ சுக்கிர தசை எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா, இந்த சுக்கிர தசை 2036 வரைக்கும் இருக்குது. சரி, அதில் சூரிய சந்திரர்கள் புத்தி வந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா, இப்போ போய்கிட்டு இருக்கிறது சுக்கிர தசையிலே ராகு புத்தி போய்கிட்டு இருக்கு. இப்போ ராகு புத்தி எப்போ வரைக்கும் இருக்குன்னா 2026 ஏப்ரல் வரைக்கும் ராகு புத்தி இருக்குது. ஆனால் ராகு செவ்வாயினுடைய வீட்டில் இருந்து தான் புத்தி நடத்துகிறார். அப்போ கிடைக்குமா அப்படின்னா, இந்த ராகு செவ்வாயினுடைய வீட்டிலிருந்து தான் புத்தி நடத்துகிறார். அதே நேரத்திலே சுக்கிரன் பார்த்த ராகாகவும் இருக்கிறார். இந்த ராகு புத்தியிலே அரசியல் நிலைப்பாட்டிலே இருக்கிறார். கட்சி ஆரம்பித்து அரசியல் சூறாவளி சுற்றுப்பயணங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தலைமையை பெற வேண்டும் என்று சொன்னால் சிம்மம், சிம்மாதிபதியோடு தொடர்புடைய கிரகங்கள் நடைபெற வேண்டும். அப்போ ராகு அதிகாரத்தை சொல்லக்கூடிய அந்த இதில் இருக்கார், அரசியலை சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ அரசியல் சூறாவளி சுற்றுப்பயணம் நடக்கும். அதே நேரத்திலே இங்கே சுக்கிரன் 11ஆம் இடத்திலே இருக்கிறார். சரலக்கணத்திற்கு 11ஆம் அதிபதி பாதக அதிபதியும் கூட. அப்போ இந்த சுக்கிரன் ஒரு பாதகாதிபதி பாதக ஸ்தானத்திலேயே இருந்து ஆட்சி பெற்று அந்த தசை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ எல்லாம் கூடி வர்ற நேரத்தில், அதாவது வெண்ணெய் சேர்ந்து கூடி வர்ற நேரத்தில் தாலி உடைஞ்சிருச்சின்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி எல்லாம் கூடி வருகின்ற நேரத்திலே பாதகமான நிலை நடந்துவிடும். என்னையா இப்படி ஆயிப்போச்சையா,
இப்படி ஆயிப்போச்சையா அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு நிலையைத்தான் இந்த சுக்கிர தசை கொடுக்கும். ஏன்னா தசாநாதனுக்கு கட்டுப்பட்டவன் தானே புத்திநாதன். தசாநாதனும் புத்திநாதனும் ஓரளவுக்கு என்ன சாதகமாக இருக்கணும். அப்போ தசாநாதன் இன்னைக்கு பாதகமான ஒரு பாதகாதிபதியினுடைய தசை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிடணும். பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலிருந்து தசை நடத்துகிறான். அப்போ பாதகாதிபதி கேது இருந்து கெட்டு போயிட்டான்ல, அப்போ பெரிய பாதகம் நடக்காதே அப்படின்னா, கேது 25 டிகிரியில் இருக்கார், சுக்கிரன் 1 டிகிரியில் இருக்கார். 2 பேரும் இணைவே இல்லை. ஒரு கட்டத்தில் இருந்தாலும் 2 பேரும் இணைவே கிடையாது. இருக்கிறது வேணா 2 பேருமே ரிஷபத்தில் இருக்காங்க. இவர் இந்த கடைசியில் இருக்கார், அந்த கடைசியில் இருக்கார், அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கார். இவர் 2 பேருக்குமான இணைவு அப்படின்றதே தூரம் 24 டிகிரி இருக்குது. 2 பேருக்குமே இணைவே கிடையாது. அப்போ சுக்கிரன் பூரணமான ஒரு ஒளித்துவத்தோடு பூரணமான சக்தியோடு, பாதகாதிபதி அதிக பலம் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலேயே இருக்கிறார், ஆட்சியாகவும் இருக்கிறார். அப்ப பவரா இருந்து பாதகாதிபதி தசை நடத்துகிறார். எல்லாம் சரியா நடக்கும், கடைசியில் அது பாதகமாக முடியும் இந்த சுக்கிர தசையில. அப்ப ராகு புத்திக்கு அடுத்து வரக்கூடிய குரு புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, குருவும் 8ஆம் இடத்துல இருந்து புத்தியை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ லக்கணத்துக்கு 8ல் இருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்திலிருந்து அவர் சிம்மத்தோட தொடர்பில் இருக்கிறாரே அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய நிலை இருக்குது. அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார், சிம்மத்தை பார்க்கிறாரே. அப்போ அதிகாரத்தை கொடுப்பாரா அப்படின்னா, அதிகாரத்தை கொடுப்பது போன்ற ஒரு நிலை உருவாகும். கடைசியில் சுக்கிரன் கெடுத்துருவார். ஏன்னா சுக்கிரன் குரு 2 பேருமே ஒன்றுக்கு ஒன்று ஆகாதவங்க. அதாவது சுக்கிரன் குரு 2 பேருமே நல்லவங்க தான். இருந்தாலும் மிகப்பெரிய வெளிச்சங்கள், 2 வெளிச்சம், இந்த வெளிச்சத்துக்குள் அந்த வெளிச்சம் ஊடுருவ முடியாது, அந்த வெளிச்சத்துக்குள் இந்த வெளிச்சம் ஊடுருவ முடியாது. அதனால 2 வெளிச்சம், இவர் அவரை பாதிப்பார், அவர் இவரை பாதிப்பார். ஒருத்தரை ஒருத்தர் தடைதான் செய்வாங்க. அப்ப சுக்கிர தசையிலே குரு புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்திலே பெரிய அளவிற்கான அதிகாரங்களை இவர் கொடுத்த அவர் தடுப்பார், அவர் கொடுத்த இவர் தடுப்பார் நிலையில் தான் இருக்கும். கிடைப்பது போல் தோன்றி கிடைக்காமல் போய்விடும். ஏன்னா அந்த காலகட்டத்திலே தான் எலெக்ஷன் நடக்க போகுது. குரு புத்தி காலகட்டத்தில் தான் எலெக்ஷன் நடக்கும். ஆனால் அரசியலிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குவார். இவரால் வேற யாராவது முதலமைச்சர் ஆயிடுவாங்க நிச்சயமா. அப்படி ஒரு சூழல் உருவாகும். ஆனால் இவருக்கு கிடைக்குமா அப்படின்றது ஏனென்று சொன்னால், சூரியன் திக்பலத்தோடு, அதாவது 10ஆம் இடத்தோடு தொடர்பில் இருந்து, சிம்மத்தோடு தொடர்பில் இருந்து, குருவோடு தொடர்பில் இருக்கின்ற பொழுதுதான் அந்த அதிகார தலைமை ஸ்தானத்தை பிடிக்க முடியும். அப்போ இங்கே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட சூழலிலே அரசியலிலே மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வந்து விடுவாரா அப்படின்னா, இந்த காலகட்டங்களிலே வருவது கஷ்டம். தாக்கத்தை ஏற்படுத்துவார். சூரிய புத்தியிலே அரசியல் எண்ணத்தை கொடுத்தது, கட்சி ஆரம்பிக்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கியது. இப்போ சுக்கிர தசையிலே சூரிய புத்தி, அப்போ சுக்கிர தசையிலே சூரிய புத்தி தான் இவருக்கு அந்த அதிகார எண்ணங்களை கொடுத்தது, அரசியல் எண்ணங்களை கொடுத்தது. இப்போ அதிலிருந்து உருவாகி நாம் ஒரு கட்சியாக ஆரம்பித்தா என்ன அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கி சந்திர புத்தியிலே, அது ஏன்னா சந்திரன் கடகம், அவனும் அரசி இல்லையா, சூரியன் அரசன்னா சந்திரன் அரசி, ரெண்டுமே அரசி வீடுகள். அப்போ அந்த எண்ணத்தில் அது டெவலப் ஆகி சந்திர புத்தியில் அது டெவலப் ஆகி சந்திரன் செவ்வாய் அதுக்கடுத்து அதிகார கிரகமான புத்தி. அப்போ இந்த அரசியல் எண்ணங்கள்லாம் உயர்ந்து அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய வீடான விருட்சிகத்திலே ராகு இருக்கக்கூடிய நிலையில் அந்த சுக்கிர தசை ராகு புத்தியிலே இவருக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்தார். சுக்கிர தசையிலே அடுத்து அந்த ராஜ கிரகங்கள், அரசாங்கத்தை சொல்லக்கூடிய அந்த தலைமைத்துவம், அதிகாரத்தை சொல்லக்கூடிய கிரகங்களுடைய தசா புத்திகளிலே அரசியலுக்குள் இவரை இழுத்து வந்துருச்சு. அந்த அரச யோகம் கிடைக்குமா அப்படின்றது நிச்சயமாக தாமதமாக கூடிய நிலைதான் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தினுடைய உண்மையான நிலை. விஜய் நமக்கு எதிரியோ இல்லை நண்பரோ எதுவும் கிடையாது. நம்ம ஒரு ஜோதிட ஆய்வு சொல்கிறோம். ஏன்னா அரச யோகங்களை நாம் சரியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அரச யோக விதிகள் அப்படின்றது இதுதான். இப்போ ஒருவர் அரசனாகணும் அப்படின்னா அந்த அரச கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் தான் முடியும். அதற்கு நாம் எல்லாருடைய ஜாதகத்தையும் போட்டிருக்கிறோம். அந்த அரச யோக விதிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா கோடியில் ஒருவராக இருக்கணும்னா அந்த அரச கிரகம் எப்படி இருக்கணும்,
அந்த ஸ்தானம் எப்படி இருக்கணும், என்ன எந்த ஒரு கிரகமும் எந்த ஸ்தானத்தோடு தொடர்பு இருக்கிறதோ அது சம்பந்தமான ஒரு லாபத்தை தான் நமக்கு கொடுக்கும். அப்போ 10ஆம் இடத்தோடு நமக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் அந்த எந்த கிரகங்கள்லாம் தொடர்புக்குள்ள வருதோ அது சம்பந்தப்பட்ட வாய்ப்பு நமக்கு அமையும். அதே நேரத்தில் எந்த கிரகங்கள்லாம் தசை நடத்துதோ அந்த கிரகங்கள் எதனோடு தொடர்பில் இருக்கிறதோ அந்த ஆதிபத்தியம் அந்த காரகங்கள் நமக்கு லாபமாக அமையும். இப்போ அரசயோகம் கிடைக்கணும்னா அரச கிரகங்களுடைய தொடர்புகள் நமக்கு இருக்கணும். இப்போ சூரிய தசை, இப்போ சுக்கிர தசைக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய தசை அப்போ நிச்சயமாக இவருக்கு கிடைக்குமா அப்படின்னா, சூரியன் 12ஆம் இடமான மிதுனத்திலிருந்து தசை நடத்துகிறான். இப்போ மிதுனத்தின் குணம் என்ன? மிதுனம் என்பது அறிவு கிரகம், மிதுனம் என்பது அறிவு வீடு, புதன் வீடு. புதன் கலை, கணிதம், அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங், கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் இதற்கெல்லாம் அதிபதி. அப்போ அந்த காலகட்டத்திலே இவர் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, அப்போ சூரிய தசையிலே இவர் புதனினுடைய காரகத்துவமங்களான அறிவு சம்பந்தப்பட்ட துறைகளுக்குள் இப்போ ஏற்கனவே ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்போ அது இன்னும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கலாம், இல்லை அறிவு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களோ. அப்போ புதனுடைய காரகத்துவங்களான துறைக்குள், தொழிலுக்குள் இவர் போகக்கூடும். அப்போ அது 12ஆம் இடமாகவும் இருக்கிறதுனால தமிழகத்தை தாண்டி வெளி மாநிலமோ அல்லது வெளிநாட்டிலேயோ இவர் தொழில் ஆரம்பிப்பார். அது சம்பந்தமான நிலைதான் அந்த சூரிய தசையிலே நடக்கும். ஆனால் அதிகாரங்களை பெறுவாரா, முதலமைச்சர் ஆவாரா அப்படின்ற நிலை குறைவாகவே விஜய் அவர்களுடைய ஜாதகத்திலே இருக்கிறது. ஆனால் அரசியலிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். சுக்கிர தசையிலே தாக்கம் இருக்கும், சூரிய தசையிலும் தாக்கம் இருக்கும், அரசியலிலே தாக்கம் இருக்கும். ஆனால் முதலமைச்சர் என்ற நிலையை பெறுவது கடினமான நிலையாகத்தான் இருக்கும். ஏன், பெறுகின்ற நிலை அவரது ஜாதகத்தில் இல்லை என்பதைத்தான் சொல்ல வேண்டும். சூரியன் தசை 12லிருந்து நடத்துவதால் அந்த காலகட்டங்களிலே இவர் வெளியிடம், வெளிநாடு அதுபோன்ற நிலைகளில் வசிக்க கூடலாம், அல்லது வெளியிடம் வெளிநாடுகளிலே தொழில் ரீதியான தொடர்புகளில் இருக்கலாம், அல்லது மத்திய அரசிலே மறைவான ஒரு அரசியல் அதிகாரத்திலே இருக்கக்கூடும். கமலஹாசன் அவர்கள் ஆனது போல ஒரு எம்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மறைமுகமான ஒரு அதிகாரம் தானே, நேரடி அதிகாரம் இல்லை. இப்போ மறைமுகமான ஒரு அதிகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சூரிய தசையில் இருக்கிறது. இப்பொழுது இந்த சுக்கிர தசையிலே அவர் அரசியலிலே முழுமையான வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை இல்லை. ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை மட்டும் தமிழகத்திலே உருவாக்குவார். என்றைக்குமே கலைத்துறையிலே இவர் இருக்கும் வரை ஜாம்பவானாகவே இருப்பார். நன்றி உறவுகளே, மீண்டும் மற்றொரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.